இப்போ நம்ம ஸ்வயம் ஆன்லைன் இருக்கு இல்லையா, அதோடைய அப்ளிகேஷன்ஸை பற்றி நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு அதோடைய டேட் பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்போ சப்மிட் பண்ணணும்னா 22 அது 21 ஏப்ரல் 2025. அந்த ஃபீஸ் இருக்கு இல்லையா, லாஸ்ட் டேட் ஆஃப் தி சக்ஸஸ்ஃபுல் ட்ரான்சாக்ஷன் ஆஃப் தி ஃபீஸ் த்ரூ தி கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு இல்லை நெட் கார்டு. இதில் நம்ம போகணுன்னா 22 ஏப்ரல் 2025 அப் டு 11:50 PM வரைக்கும் இருக்குது. ஏதாவது கரெக்ஷன் பார்த்துக்கிற அந்த பர்டிகுலர்ஸ் அப்படின்னு சொன்னால் 23 ஏப்ரல் 2025லேருந்து 25 ஏப்ரல் 2025. ஓகேவா? ஸோ நமக்கு அனௌன்ஸ் பண்ண எக்ஸாம் டேட் ஆஃப் த எக்ஸாமினேஷன் 17, 18, 24 அண்ட் 25 2025 இருக்கும். 3 hours எக்ஸாம். இப்போது இதுதான் என்னுடைய நோட்டிஃபிகேஷன் இருக்கிறது. நம்ம இப்போ என்ன பார்க்கணுன்னா, ஸ்வயம் நம்ம ஆன்லைனில் போட்டு கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா ஸ்வயம் ரிஜிஸ்ட்ரேஷன் லாகின் இருக்கும். இந்த லாகினை நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். இந்த ஸ்வயம் லாகின் இருக்கு இல்லையா, கிளிக் பண்ணிக்கணும். இது உள்ளார வந்து 3 ஃபார்மேட் இருக்குது. அப்ளை ஃபார் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன், ஃபில் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம், பே எக்ஸாமின் ஃபீஸ்ன்னு இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது நியூ கேண்டிடேட்ஸ் ரிஜிஸ்டர் ஹியர் இருக்கு இல்லையா, இது தான் கிளிக் பண்ணணும். இதில் இந்த டவுன்லோட் இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் இருக்குது. இந்த டவுன்லோடை நீங்கள் இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஹியர் பைன்னு இருக்குது இல்லையா, ஸோ இந்த ஃபார்மேட்டை ஹியர் பை பண்ணிவிட்டு இங்கே கிளிக் ஹர் டு ப்ரொசீட் அப்படி கொடுத்திங்கன்னா இந்த ஃபார்மேட் வரும். ப்ளீஸ் யூஸ் தி சேம் இமெயில் ஐடி விச் யூ யூஸ்டு ஃபார் தி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆன் தி ஸ்வயம் போர்ட்டல். நீங்கள் ஸ்வயம் போர்ட்டலில் எந்த இமெயில் ஐடி க்ரியேட் பண்ணிங்களோ அந்த இமெயில் ஐடி தான் நம்ம போடணும் இந்த கேண்டிடேட்ஸில். அந்த இமெயில் ஐடி இங்கே ப்ரெஸ் பண்ணிங்க அப்படி சொன்னிங்கன்னா அந்த இமெயில் ஐடிக்கு உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபிக்கு அப்புறமேல உங்களுடைய செக்யூரிட்டி பின்னை கொடுத்து அடிச்சிங்கன்னா உங்களுடைய பின்னை வந்து வெரிஃபை பண்ணிக்கணும். ஒரு தடவை ஓடிபி கொடுத்தா போதும். இன்கேஸ் எதாவது ப்ராப்ளம் வந்தால் டைம் எலாப்ஸ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இப்படி தான் க்ரியேட் பண்ணும். ஸோ அப்படி க்ரியேட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து க்ரியேட் ஆகிடும். க்ரியேட் ஆனதுக்கு அப்புறமேல உங்களுடைய ஃபாதர் நேம், மதர் நேம் இதெல்லாம் கேட்கும். கேட்டதுக்கு அப்புறமேல உங்களுடைய யூசர் நேம், பாஸ்வேர்டு இப்படிலாம் கேட்கும். பாஸ்வேர்டில் நிறையா இஸ் நாட் வேலிட்னு வரும். அது என்ன பிரச்சனை அப்படின்னா, இன்னொன்று அதுக்கு முன்னாடி வெரிஃபைன்னு ஒரு ஸ்டெப் இருக்கும். நீங்கள் கொடுத்துட்றீங்க இல்லையா, இமெயில் போனதுக்கு அப்புறமேல ஒரு ஃபார்மேட் வரும். அந்த ஃபார்மேட் வந்ததுக்கு அப்புறமேல நீங்கள் அந்த என்ன ஓடிபி நம்பர் வந்திருக்கோ அதை எடுத்து போடுவீங்க. கீழே 2 காலமாக இருக்கும். ஒன்று வெரிஃபை இருக்கும், இன்னொரு செக்ஷன் கீழே பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் ஓடிபின்னு இருக்கும். நமக்கு தேவை வெரிஃபை தான், ரீசெண்ட் ஓடிபி தேவையில்லை. ஒன்ஸ் வந்துட்டுனா நீங்கள் போட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா எரர் இல்லாமல் வரும். அப்போ நம்ம அந்த வெரிஃபை கொடுத்து கிளியர் பண்ணி உள்ளே போய்டுறோம். உள்ளே போனதுக்கு அப்புறமேல தான் உங்களுக்கு ஃபாதர் நேம், மதர் நேம், நீங்கள் என்ன மாதிரியான ஃபார்மேட்டு, அட்ரெஸ்ஸு இதெல்லாம் நீங்கள் அடிச்சுட்டு உள்ளே வரணும். இது நான் பண்ணி முடிச்சிட்டேன். அதனால் என்னது மறுபடியும் இமெயில் ஐடி கொடுக்க வேணான்னு சொல்லிட்டு தான் இந்த ஃபார்மேட்டை சொல்லிகிட்ருக்கேன். ஸோ அப்போ உள்ளே போனதுக்கு அப்புறமேல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்வேர்டு செட் பண்ணுறதுலாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் இருக்குது. பாஸ்வேர்டை பொறுத்த வரைக்கும் இப்போ உங்களுடைய அனுராதா அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில் என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு அப்பர் கேஸ், ஒரு லோயர் கேஸ், ஒரு ஸ்பெஷல் கேரக்டர்ஸ், ஒரு டேட் ஆஃப் பர்த். ஓகேவா? இப்போ அனுராதா அப்படின்னா அந்த ஏ வந்து கேப்ஸாக இருக்கணும். அதுக்கப்புறம் NURADHA உங்களுக்கு இதில் 8 லெட்டர்ஸ் வந்துடுச்சு. இடையில அட்டு அப்படிங்கிற சிம்பிள் போட்டுக்கணும். அவங்க டேட் ஆஃப் பர்த் 1991னா 1991. அப்போ அதோடைய கேரக்டர்ஸ் கரெக்டாக 13 கேரக்டர்ஸ் வந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. அப்போ 13 கேரக்டர்ஸோடு முடிச்சுட்டு நீங்கள் என்ன கொடுத்தீங்களோ அந்த பாஸ்வேர்டில் தான் நிறைய எரர் வரும். அந்த எரர் நீங்கள் என்ன கொடுத்தீங்களோ, எரர் என்னென்ன அர்த்தம்னா நீங்கள் என்ன கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட்லேயும் அதே தான் கொடுக்கணும். நீங்கள் பாஸ்வேர்டில் என்ன கொடுத்தீங்களோ அதே தான் கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட்லேயே கொடுக்கணும். கொடுத்ததுக்கு அப்புறமேல உள்ளே சப்மிட் பண்ணணும். சப்மிட் பண்ணும்போது ஒன்ஸ் ப்ரெஸ் பண்ணாத மாதிரி தான் இருக்கும். மறுபடியும் இன்னொரு தடவை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு போனதுக்கு அப்புறமேல உள்ளே எஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். எஸ் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு அப்ளிகேஷனை சக்ஸஸ்ஃபுல்லி இது பண்ணிட்டு சொல்லிட்டு ஒரு நம்பர் வரும். வந்ததுக்கு அப்புறமேல மறுபடியும் நியூ கேண்டிடேட்ஸ் லாகின் இந்த கீழேயே இருக்குது. உள்ளார இந்த இருக்கு இல்லையா, இல்லை அப்ளிகேஷன் நம்பர் போடணும். ஒன்ஸ் வந்ததுக்கு அப்புறமேல இல்லை நீங்கள் என்ன பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிங்களோ அதை போடணும். இல்லை செக்யூரிட்டி பின் போட்டு இங்கே லாகின் கொடுக்கணும். இந்த லாகின் கொடுத்தீங்கன்னு சொன்னோம்னா உள்ளர போகும். அந்த உள்ளர என்ன ஃபார்மேட் கேட்கும் அப்படி பார்த்தீங்கன்னா, ஃபில் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும். அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்மில் உங்களுடைய ஃபோட்டோவை
வச்சுருக்கணும் ஜேபெக் ஃபைலாக. உங்களுடைய சிக்னேச்சரை ஜேபெக் ஃபைலாக வச்சுருக்கணும். அது இன்னொன்று என்னென்னா உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை 150 KB கிலோ பைட்டுக்கு கீழே நீங்கள் கம்ப்ரெஸ் பண்ணி அந்த ஒரு பிடிஎஃப் ஃபைலாக வச்சுருக்கணும். அதை கம்ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் அது உள்ளர போயிடும். ஸோ அப்போ ஃபில் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்மேட்டு முடிச்சிடும். இந்த எக்ஸாமினேஷன் ஃபீஸ் இருக்கு இல்லையா, இந்த எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பே பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணணுன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஒன்று டெபிட் கார்டில் பே பண்ணலாம், இல்லைனா யூபிஐன்னு இருக்கும் அந்த ஃபார்மேட்டில் இருக்கக்கூடியதை. இந்த கோடு ஒன்று ஆட்டோவாக வரும், கியூஆர் கோடு வரும், அதில் பிஹெச்யூன்னு சம்திங் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அந்த கோடு வருது இல்லையா, அந்த கோடை மறுபடியும் நீங்கள் ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்துக்குங்க. அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்குங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்த உடனே அது என்ன ஆகிடும்னா அது கேலரியில் போய் ஃபோட்டோவாக சேவ் ஆகிடும். நான் சொல்கிறது அந்த கியூஆர் கோடுக்கு சொல்ல வரேன். அந்த ஃபோட்டோவாக ஸ்கேன் ஆனதுக்கு அப்புறமேல நீங்கள் மறுபடியும் என்ன பண்ணுறீங்கன்னா உள்ளே போய் பேமெண்ட் மெத்தட் போனீங்கன்னா அது சைடில் கேலரியிலேருந்து ஃபோட்டோ எடுக்க சொல்லும். அது 4 to 5 செகண்ட்ஸ்குள்ளே தான் இருக்கும். அந்த எடுத்த ஃபோட்டோவை மறுபடியும் கிளிக் பண்ணிவிட்டு அந்த அந்த ஸ்கேனர் பேமெண்ட் ஆப்ஷனுக்கு போகிறோம்ல, அப்போ ஸ்கேன் பண்ணிக்கும். ஸ்கேன் பண்ணிட்டு உங்களோட அமௌண்ட்டை டிடக்ட் பண்ணி எடுத்துக்கும். இதுதான் ப்ரொசீஜர். அது வச்சு டெபிட் கார்டில் பண்ணி பாருங்கள். நான் டெபிட் கார்டில் பண்ணும்போது எனக்கு எரர் வந்துச்சு. அதனால் நான் இந்த மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணினேன். நான் போய்ட்டு அந்த மாதிரி ஸ்கேன் எடுத்துகிட்டு இல்லைனா இன்னொரு மொபைல்லேருந்து பண்ணலாம். நம்மளோட மொபைல்லேருந்து பண்ணுறதுக்கு தான் நான் சொல்கிறேன் சொல்யூஷனை. அதை நான் நான் மறுபடியும் சொல்கிறேன். நீங்கள் என்ன வருதோ அந்த கியூஆர் கோடை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருங்க. எடுத்ததுக்கப்புறமெல்லாம் அது கேலரியில் பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் பேமெண்ட் ஆப்ஷன் உள்ளே போய்ட்டு அது உள்ளே ஒரு லெஃப்ட்டில் ஒரு ஒரு கீ இருக்கும், அது பட்டன் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது உள்ளார உங்களுக்கு ஃபோட்டோ கேட்கும், இதுதான் ஸ்கேன் பண்ண போகிறீங்கன்னு. அங்கே ஸ்கேன் பண்ணலாம் ஆட்டோவாக டிடக்ட் ஆகிட்டு அமௌண்ட் ஆகிடும். மேக்ஸிமம் அமௌண்ட் டிடக்ட் ஆகிடுச்சுனாலே உங்களுக்கு ஃபீஸ் பேமெண்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஒருவேளை நீங்கள் ஃபீஸ் பேமெண்ட் ஆகி உங்களோட ஈவெண்ட் அது காட்டலை அப்படி சொன்னோம்னா கரெக்டாக 24 ஹவர்ஸ்க்குள்ளார உங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து ஃபுல்லாக பே பண்ணிட்டீங்க அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கண்டிப்பாக காட்டும். அப்போ ஒருவேளை 24 ஹவர்ஸ் நீங்கள் பே பண்ணலை, உங்களோட ஆப்ஷன்ஸ் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்வயம் அந்த இது இருக்கு இல்லையா, அதில் போய்ட்டு உங்களுடைய இன்ஃபர்மேஷனை சொல்லணும். ஒரு அதில் swayam.ac.in ஒரு இது இருக்கும். அந்த இமெயில் ஐடியில் போய்ட்டு இது மாதிரி நான் எனக்கு பே பண்ணிட்டேன், என்னோடய பேமெண்ட் அமௌண்ட் இல்லை 24 ஹவர்ஸ்க்குள்ளே போட்டிங்கனாலும் பரவாயில்ல, 24 ஹவர்ஸ் கழித்து நீங்கள் பார்த்துட்டு இது பண்ணாலும் சரி, அதை போட்டிங்கன்னா டக்குன்னு என்ன ஃபீஸ் பேமெண்ட் ஆகிடும், அது முடிச்சிடும். ஸோ உங்களோட ஸ்டேட்டஸ் அப்புறம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னோம்னா இதே மாதிரி இந்த இருக்குது இல்லையா, இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்குள்ளார உங்களோட இமெயிலை கொடுக்காதீங்க. அப்ளிகேஷன் நம்பர் என்ன வந்ததோ அதை கொடுத்துட்டு அதோடைய பாஸ்வேர்டை கொடுத்துட்டு இந்த செக்யூரிட்டி பின் இருக்கு இல்லையா, இந்த கோடை கொடுத்துட்டு மறுபடியும் லாகின் பண்ணிவிட்டு ஃபீஸ் பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி இதுன்னு சொல்லிட்டதுக்கு அப்புறமேல உங்களுக்கு டவுன்லோடு அந்த ஃபார்மேட் அப்ளிகேஷன் கொடுக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா வந்துடும். அதுக்கு முன்னாடி நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும் போதே நீங்கள் என்ன மாதிரியான சிட்டியில் இது பண்ணுறீங்கன்னு ஒரு ஆப்ஷன் இடையில கேட்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு நான் சொல்கிறது அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது ஷிஃப்ட் வந்து Day 1, Day 2, Day 3, Day 4ன்னு இருக்கும். அவங்களே ஒரு Day 1 கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், அந்த டேட்டு இருக்காதுன்னா அது உங்களுக்கான எக்ஸாம் கிடையாது. Day 2ல் இருந்துச்சுன்னா அது உங்களுக்கான எக்ஸாம். அதுக்கப்புறம் Day 3, அப்புறம் Day 4 அப்படின்னு இருக்கும். 4 சிட்டி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் நியரஸ்ட் இருக்கிற சிட்டியில் பார்த்துக்குங்க. 4 சிட்டியில் உங்களுக்கு நியரஸ்ட் கிலோமீட்டர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தஞ்சாவூர் கொடுத்துருப்பாங்க, திருச்சி கொடுத்துருப்பாங்க, தாம்பரம் கொடுத்துருப்பாங்க, மதுரை கொடுத்துருப்பாங்க. இது கிலோமீட்டர்ஸ் ஆஸ் டிஃபர் ஃப்ரம் தட். அப்போ இந்த கிலோமீட்டர்ஸில் எந்த கிலோமீட்டர்ஸ் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிவிட்டு இந்த 4 சிட்டி இது இடையில வந்து நம்ம ஃபில் பண்ணும் போதே வரும் அந்த ஆப்ஷன். ஓகேவா, அதை முடிச்சுட்டு அப்புறமேல வெரிஃபைட் ஆகிட்டுனா உங்களுக்கு ஃபுல்லாகவே லாகின் போட்டு செக் பண்ணி பாருங்கள். இமெயில் போடாமல் அப்ளிகேஷன் நம்பர் போட்டு செக் பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.